மக்களே வணக்கம். தென்பெண்ணையாறு ரொம்ப அற்புதமாக வழிந்து கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த பதிவு. நம்ம நண்பர் கோபி, அதுக்கப்புறம் வந்து சுபின், பிரதாப், அந்த பக்கம் குணால் இருக்கார். இவர் நம்ம கூட வந்த நம்ம நண்பர் ஆனந்த் பாபு. இந்த மீனவர்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் வந்து ஒரு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அவர் போன அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல நடந்த ஏதாவது ஒன்று சொல்லுவார் நான் நம்புகிறேன். நண்பா, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில் 5 மணிக்கு போகிறோம். 5 மணிக்கு. எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? ஒரு 19 கிலோமீட்டரு. எத்தனை லிட்டர் டீசல் தேவைப்படும் அதுக்கு? டீசல் இல்லை, பெட்ரோல் தான். நாங்கள் பெட்ரோல் போட்டு தான். சுசிக்கு அந்த யமஹா இன்ஜின் ஆச்சு. ஏன் எங்களால் வந்து போட்டில் வந்து நிற்க முடியல? நீங்களாம் சாதாரணமாக நிற்கிறீங்க. வட சென்னையில் வர கேங் மாதிரி. அது போய் நம்மளே பழக்கமாகிட்டு அதனால நிற்கிறோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது வாந்தி வரன்றாங்களா? அது உங்களுக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி? வந்து இருக்கு. ஓகே. இப்போ நடுவில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாமிட் வருமா? இல்லை, அது பழக்கமாயிட்டா அந்த வாமிட் வராது. நீங்கள் பிடிச்சதுலேயே மறக்க முடியாத அது மீன்பிடி அனுபவம்னா ஏதாவது என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருந்து ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சந்தோஷமாக வந்த நாட்டில் என்ன இருக்கா? இல்லை, இந்த சுருக்குமடியில் எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக மீன் கிடைக்கும்போது ஒரு ஆனந்தம், சந்தோஷமாக இருக்கும், அதிகமான வருமானம் கிடைக்கும். ஆனால் நான் பார்க்கும்பொழுது மீன் பெருசாக கிடைக்கலாம் கூட பெருசாக கவலைப்பட்டு வந்த மாதிரி மீனவர்கள்லாம் இதுவரை பார்த்தது இல்லையே. எல்லாத்தையும் நம்ம சகஜமாக எடுத்துக்கணும். இந்த தொழிலில் வந்து நம்ம வந்து கிடைக்கும் கிடைக்காதுன்னு இல்லை. ஒரு நாள் நல்லா நம்ம கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம போவோம். அதெல்லாம் பெருசாக. நீங்கள் கடலை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க நண்பா? கடல் தாயின்னு சொல்லுது, அது கேட்கலாம். அதான் மக்களே, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன அதே பதிவு தான். மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம போகும். ஆனால் அவங்க அது வந்து கிடைக்கிற நேரத்தில் உண்மையாக சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், கிடைக்காத நேரத்தில் பெருசாக வருத்தம் இல்லை. கட்டாயம் இந்த கடல் தாயினை கைவிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நன்றி மக்களே. கடலூரில் தாழங்குடா குப்பத்திலிருந்து இப்போ நம்ம பேசின நண்பர் பேர் வந்து கோபி. நன்றி தலைவரே. நம்ம மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி.